வணக்கம். வெள்ளியோட சந்தைய பத்தி ஒரு ஆழமான அலசல் வேணும்னு. 2025ல வெள்ளி ஒரு மாபெரும் ஏற்றத்தை சந்திச்சிருக்கு. ஆனா இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி 2026ல என்ன நடக்கும்? இன்னைக்கு இந்த ஏற்றத்துக்கான காரணங்கள் என்ன? சீனாவோட அந்த புதிய அறிவிப்பு சந்தையை எப்படி மாத்த போகுது? அப்புறம் ஒரு முதலீட்டாளரா உங்களுக்கு இது என்ன அர்த்தம் தருதுன்னு நம்ம விரிவாக பார்க்க போறோம். இதுல நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கு ஒரு இரட்டை தன்மை இருக்கு. அது ஒரு பக்கம் தங்கம் மாதிரி ஒரு பிரஷியஸ் மெட்டல், இன்னொரு பக்கம் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல், அதாவது தொழிற்சாலைகள்ல அதிகமா பயன்படுத்தப்படுற ஒரு உலோகம். இந்த ரெண்டு குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் இப்போ நடக்கிற விஷயங்களோட முழு பரிமாணமும் நமக்கு விளங்கும். சரி, அப்ப முதல்ல அந்த 2025 ஏற்றத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்பர்ஸ் உண்மையிலே மிரட்டலா இருக்கு. 2025ல மட்டும் விலை கிட்டத்தட்ட 160ல இருந்து 170% வரைக்கும் ஏறி இருக்கு. ஒரு அவுன்ஸ் விலை சுமார் $30ல இருந்து $79 வரைக்கும் போயிருக்கு. இது தங்கம் பல பங்குச் சந்தைகளை விட ரொம்பவே அதிகம். இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி என்னதான் காரணம்? இது ஒரே ஒரு காரணம் இல்ல. சொல்லப்போனா இது பல காரணிகளோட ஒரு சரியான கலவை, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம்னு சொல்லலாம். முதல் அஸ்திவாரம் பல வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த சப்ளை பற்றாக்குறை, சப்ளை டெபிசிட். அதாவது உலகத்துக்கு தேவையான வெள்ளிய சுரங்கங்கள்ல இருந்து போதுமான அளவுக்கு எடுக்க முடியல. இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. தேவை இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சும் சுரங்க நிறுவனங்கள் ஏன் உற்பத்தியை அதிகரிக்கல? நல்ல கேள்வி. இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. உலகத்துல கிடைக்கிற வெள்ளில சுமார் 70%க்கும் மேல அது தங்கம், தாமிரம், ஈயம் மாதிரியான மற்ற உலோகங்களை வெட்டி எடுக்கும்போது ஒரு பை ப்ராடக்டா தான் கிடைக்குது. ஓ, அப்போ வெள்ளியோட விலை ஏறுனா மட்டும் பத்தாது, அந்த முக்கிய உலோகத்தோட சந்தையும் நல்லா இருந்தாதான் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் தேவை திடீர்னு அதிகரிச்சாலும் சப்ளைய டக்குன்னு அதிகரிக்க முடியல. இது சப்ளை சைட்ல இருக்கிற ஒரு நிரந்தரமான இருக்கும். சரி, அப்போ சமன்பாட்டோட ஒரு பக்கம் சப்ளை இருக்கும், இன்னொரு பக்கம் தேவை. அந்த தேவையை எது இவ்ளோ தீவிரமா தூண்டுச்சு? அதுதான் ரெண்டாவது மிக முக்கியமான புள்ளி. அசுர வேகத்துல வளர்ந்து வர்ற தொழில்துறை தேவை, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். வெள்ளியோட மொத்த தேவையில பாதிக்கு மேல, அதாவது 50-60% தொழிற்சாலைகளுக்கு தான் போகுது. குறிப்பா நாம பேசிட்டு இருக்கிற இந்த பசுமை ஆற்றல் புரட்சி, கிரீன் எனர்ஜி. சோலார் பேனல்கள், எலக்ட்ரிக் வாகனங்கள். ஆமா, ஒரு சோலார் பேனல்லையே சுமார் 20 கிராம் வெள்ளி தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, உலகம் பூரா சோலார் நோக்கி போகும்போது இது எவ்வளோ பெரிய தேவையை உருவாக்கும்னு. அதே மாதிரி ஒரு ஈவியோட எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு சாதாரண பெட்ரோல் காரை விட 2 மடங்கு வெள்ளி பயன்படுது. இது மட்டும் இல்லாம 5G, AI, நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்னு எல்லாத்துலயும் வெள்ளி இருக்கு. ஓகே, அப்போ ஒரு பக்கம் சுரங்கத்தால சப்ளை பண்ண முடியல, இன்னொரு பக்கம் டெக்னாலஜிக்கு வெள்ளி இல்லாம இயங்க முடியல. இதுவே விலையை ஏத்த போதுமே. இது கூட மூணாவதா ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் பாதுகாப்பான முதலீடு தேடல், சேஃப் ஹேவன் பையிங். உலக அளவுல அரசியல் பதற்றங்கள், வெனிசுவேலா, நைஜீரியாவில் நடந்த விஷயங்கள், அமெரிக்க டாலரோட மதிப்பு சரிஞ்சது. இதெல்லாம் நடந்தப்போ மக்கள் தங்கத்தை நோக்கி போற மாதிரி வெள்ளி பக்கமும் வந்தாங்க. குறிப்பா சில்லறை முதலீட்டாளர்கள் வெள்ளி ETFகள்ல ரொம்ப ஆக்ரோஷமா முதலீடு செஞ்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைச்சதும் இந்த நெருப்புல பெட்ரோல் ஊத்துன மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அது 4வது புள்ளி. ஃபெட் வட்டி விகிதங்களை குறைச்சதும் வட்டி வருமானம் தராத வெள்ளி மாதிரியான சொத்துக்களை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப கவர்ச்சிகரமா மாறிடுச்சு. இந்த 4 காரணிகளும், அதாவது சப்ளை பற்றாக்குறை, டெக்னாலஜி தேவை, முதலீட்டாளர் ஆர்வம், அப்புறம் குறைந்த வட்டி விகிதம், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் விலையை $79 வரைக்கும் கொண்டு போச்சு. அப்போ சந்தை ஏற்கனவே ஒரு வெடி மருந்து கிடங்கு மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த சமயத்துல தான் சீனா ஒரு பாம் ஷெல்ல போட்டிருக்கு. ஜனவரி 1, 2026ல இருந்து வெள்ளி ஏற்றுமதிக்கு அவங்க புதுசா கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? சீனா உலகத்தோட 60-70% வெள்ளிய சுத்திகரிப்பு பண்றாங்க இல்லையா? இனிமே சீனாவிலிருந்து வெள்ளி ஏற்றுமதி செய்ய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கணும். இதோட நேரடி விளைவு என்னன்னா, பல சின்ன நிறுவனங்கள் இந்த தொழிலை விட்டே வெளியேற வேண்டியிருக்கும். மொத்தத்துல சீனாவிலிருந்து வெளியே வர வெள்ளியோட அளவு கணிசமா குறைய போகுது. சீனா ஏன் திடீர்னு இந்த முடிவெடுத்தது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? காரணம் ரொம்ப வெளிப்படையானது. வல்லுநர்கள் இதை ரீசோர்ஸ் நேஷனலிசம், அதாவது வள தேசியவாதம்னு சொல்றாங்க. சீனா தன்னோட உள்நாட்டு தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குது. உலகத்தோட மிகப்பெரிய சோலார், எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலைகள் அங்கதான் இருக்கு. அவங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாம வெள்ளி கிடைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதோட உலகளாவிய தாக்கம் எப்படி இருக்கும்? அப்ப மேற்குலக நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வெள்ளி கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா அதுக்கு அவங்க அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே பற்றாக்குறையில இருக்கிற உலக சந்தைய இது இன்னும் இறுக்கமாக்கும். தற்போதைய வருடாந்திர பற்றாக்குறை 2 மடங்காக கூட உயரலான்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இது மேற்குலகில் இருக்கிற சோலாரு, EV இண்டஸ்ட்ரியோட சப்ளை செயினை பாதிக்கலாம். சரி, அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026க்கான கணிப்புகள் என்ன சொல்லுது? பெரிய வங்கிகளுக்கும் மற்ற ஆய்வாளர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கா? பெரும்பாலான கணிப்புகள் ஏற்றத்தை நோக்கி இருக்கு. பொதுவான கருத்து என்னன்னா, ஒரு அவுன்ஸ் வெள்ளியோட விலை $50லேருந்து $80க்கும் அதிகமா இருக்கலாம்.
சீனாவோட கட்டுப்பாடுகளோட முழு தாக்கமும் தெரிய வரும்போது பற்றாக்குறை இன்னும் அதிகமான $80லேருந்து $100 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. $100? ஆனா சில பேர் $300 வரைக்கும் போகும்னு கூட சொல்றாங்களே. அந்த மாதிரி ஒரு மேனியா ஃபேஸ் வர வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி கணிப்புகளும் இருக்கு. ஆனா அது ஒரு பொதுவான கருத்து இல்ல. சந்தையில ஒரு விதமான வெறித்தனமான வாங்கும் நிலை, அதாவது மேனியா ஏற்பட்டா அப்படி நடக்கலாம். ஆனா பெரிய வங்கிகள், உதாரணமா UBS, கோல்ட்மேன் சாக்ஸ், அவங்க கொஞ்சம் நிதானமான கணிப்புகளை கொடுக்கறாங்க. அவங்க 2026ல சராசரி விலை ஒரு $55லேருந்து $65 இருக்கலாம்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகே. இதுல இருக்கிற அபாயங்கள் என்ன? இந்த கதையில தப்பா போக என்ன வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா அபாயங்கள் இருக்கு. முதல் மற்றும் முக்கியமான அபாயம் ஒரு உலகளாவிய பொருளாதார மந்தநிலை. ஒரு பெரிய ரிசெஷன் வந்தா தொழிற்சாலைகளோட உற்பத்தி குறையும். அப்போ வெள்ளியோட தொழில்துறை தேவை அடிவாங்கும். அது விலையில பெரிய சரிவை ஏற்படுத்தலாம். சரி, ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப நம்ம நேயர்கள் சார்பா கேக்குறேன். ஒரு சில்லறை முதலீட்டாளர் இந்த நிலவரத்தை பார்த்துட்டு முதலீடு செய்யணும்னு யோசிச்சா அவங்களுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? சில வழிகள் இருக்கு. ஒன்னு, நேரடியா வெள்ளி கட்டிகள் அல்லது நாணயங்களா வாங்குறது, பிசிக்கல் சில்வர். ரெண்டாவது, SLV மாதிரி ETFகள் மூலமா முதலீடு செய்யறது. இது ஒரு ஸ்டாக் வாங்குற மாதிரி ரொம்ப சுலபம். மூணாவது, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்புறவங்க வெள்ளி சுரங்க நிறுவன பங்குகள்ல, அதாவது மைனிங் ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யலாம். சுரங்க பங்குகள்ல ரிஸ்க் அதிகம்னு சொல்றீங்களா? ஆமா, அது ஒரு லெவரேஜ்ட் பெட். வெள்ளியோட விலை 10% ஏறினா இந்த பங்குகளோட விலை 20-30% கூட ஏறலாம். ஆனா அதே சமயம் சரிவும் வேகமா இருக்கும். எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் முறையை பின்பற்றுவது ஒரு நல்ல உத்தி. ஆனா இப்போ வெள்ளி வரலாற்று உச்ச விலையில இருக்கு. டெக்னிக்கலா இது ஓவர் பாட் நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல போய் வாங்குறது சரியா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இருக்கிற உச்ச விலையில ஃபோமோல, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல போய் மொத்த பணத்தையும் முதலீடு செய்யறது புத்திசாலித்தனம் இல்ல. வெள்ளியோட சந்தையில 10-20% சரிவுகள் ரொம்ப சாதாரணம். அதனால விலை குறையும் போது வாங்குறது, அதாவது பை ஆன் டிப்ஸ், ஒரு சிறந்த உத்தியா இருக்கும். அப்போ இது ஒரு குறுகிய கால வர்த்தகம் இல்ல, நீண்ட கால பார்வை தேவைப்படுது. நிச்சயமா. தினசரி விலை ஏற்ற இறக்கங்களை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த முழு கதைக்கான அடிப்படை காரணங்கள், சப்ளை பற்றாக்குறை, டெக்னாலஜி தேவை, சீனாவோட கொள்கை, இதெல்லாமே நீண்ட காலத்துக்கானது. இது ஒரு மல்டியர் முதலீட்டு வாய்ப்பு. பொறுமை ரொம்ப அவசியம். அருமை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா 2025ல வெள்ளியோட ஏற்றத்துக்கு பின்னாடி உண்மையான அடிப்படை காரணங்கள் இருந்துச்சு. இப்போ சீனாவோட இந்த அதிரடி நடவடிக்கை அந்த நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. 2026க்கான கண்ணோட்டம் ரொம்ப வலுவா இருந்தாலும் வழியில நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்னு முதலீட்டாளர்கள் புரிஞ்சுக்கணும். ஆமா, கடைசியா ஒரு விஷயத்த சொல்றேன். நாம இவ்வளவு நேரம் வெள்ளியோட விலையை பத்தி பேசணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கதை உலகளாவிய சப்ளை சங்கிலிகளை பற்றியது. சீனாவோட இந்த நடவடிக்கை வெள்ளியை பத்தி மட்டும் இல்ல, எதிர்கால பசுமை தொழில்நுட்பத்துக்கு தேவையான முக்கியமான வளங்களை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கான ஒரு ராஜதந்திர நகர்வு இது. இந்த ஆழமான அலசலுக்கு எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பு பற்றிய உங்க எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்துக்கோங்க. அடுத்து என்ன பங்க அல்லது தலைப்பை நாங்க ஆய்வு செய்ய வேண்டும்னு கமெண்ட்டுகள்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களோட முயற்சிக்கு ஊக்கமா இருக்கும். இது கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே பகிரப்படுகிறது. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப அவசியம். நன்றி.